இது இது மூணும் கொடுக்குற போதை வந்து ரொம்ப பயங்கரமானது. அந்த இது மூணுலையும் அதிகாரம்ங்கிறது போதை வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து அது ரொம்ப அடிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிகாரம். லெனினை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவர் இன்னைக்கு ஒரு பெரிய சினிமாவில் இருக்கிற லெஜண்ட்ஸில் அவர் ஒருத்தர். இன்னைக்கு இருக்கிற சினிமா லெஜண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் வீட்டுக்கு வந்துட்டு 12B பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது, 12B பஸ் எங்கே கிடைக்கும்னு என்ன கேட்டார். அதில் தான் போகிறாரு, பஸ்ஸில் தான் போகிறாரு. இங்கே லேட்டாக வந்தது கூட காரணம் பஸ்ஸில் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். காரில் ஏற மாட்டார். என்ன 5:55 வந்துட்டீங்களா? ஆமாம், அவர் முன்னாடியே வந்துட்டார். நம்ம தான் அவரை லேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். என்ன இப்படி 12Bயில் வந்து நீங்கள் ஒரு கமலஹாசனையோ இளையராஜாவையோ அல்லது வேற வேற பெரிய பெரிய லெஜண்ட்ஸை 12Bயில் போகிறத பார்க்க முடியுமா? இவர் சொல்கிற கதைகள்லாம் கேட்டாலே அப்படியே ஒரு பெரிய நாவல் எழுதுகிற மாதிரி இருக்கும். எனக்கு இவரை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் சந்திரகுப்த மௌரியரை பற்றி ஞாபகம் வந்துட்டு இருக்கும். சந்திரகுப்த மௌரியரோட கதை உங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர்கிட்டயே அலெக்சாண்டரோட தளபதி அலெக்சாண்டரோட மரணத்துக்கு பிறகு செலூக்கஸ் கிட்ட பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பறந்து விரிந்த இந்தியா, இன்னைக்கு இருக்கிற மாபெரும் இந்தியா, பலூச்சிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கு. ஒரு நாள் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டுட்டு சரவண பெலகோலாங்கிற இடத்துக்கு வந்து கர்நாடகாவில் ஒரு 21 நாள் பட்டினி கிடந்து இறந்தார். துறவு நிலை, அந்த துறவியா இருக்கிற துறவு மனநிலை. அவரோட மகன் பிந்துசாரன், அவரோட மகன் தான் அசோகன். இப்படிப்பட்ட ஒரு மகா சக்கரவர்த்தி தன்னோட பவரை வந்து தூக்கி போட்டுட்டு வர்றாருல, அதுவராவது வந்து துறவியா இருந்து இறந்து போயிடுறாரு. லெனின் வந்து அந்த துறவு நிலையை வந்து இப்ப இதெல்லாம் சொன்னா கூட அவருக்கு பிடிக்காது. ஆனா சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. எனக்கு அசோகத்தினை பத்தி சொல்லும் போது அவருக்கும் பிடிக்காது. அது இதானா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் இருக்குல்ல. அந்த துறவு நிலை இருக்குல்ல, அதிகாரத்தை தூக்கி எறிதல், அதை பத்தி நான் பிறகு நேரம் தான் சொல்றேன். அதிகாரத்தை தூக்கி எறிதல் அப்படிங்கிறதும் பின்னவீனத்துவமும் என்ன, இதுதான் ரெண்டும் ஒண்ணு. அதிகாரத்தை தூக்கி எறியறதும் பின்னவீனத்துவமும் ஒண்ணு. அதுதான் என்னோட ரைட்டிங்கோட. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப யூரோப்புக்கே போயிட்டு இருக்கேன் எழுத்துல. ஸோ அந்த மாதிரியான அதிகாரம், புகழ், பணம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க அப்பா வந்து அன்னைக்கு வந்து சினிமாவில் அவர் எடுக்கிறது தான் படம், பாவரிசை படங்கள்னு சொல்லுவாங்கல்ல, பீம்சிங். அப்படிப்பட்ட ஒரு லெஜண்டோட பிள்ளை ஒரு துறவி மாதிரி. அந்த இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், துறவுல வந்து உங்களுக்கு இந்த ரெனன்சியேட் பண்ணும் போது ரெனன்சியேஷன் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. துறவு நிலை உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கும். ஏன்னா டிஆர்எல் பாபான்னு ஒருத்தர் ஒரு நேக்கடா ஒரு சாமியார் இருந்தார். இந்தியாவே கலக்கிட்டு இருந்த இந்திரா காந்தி அவரோட காலில் போய் விடுறாங்க இல்லையா. துறவு வந்து அவ்வளவு பெரிய அதிகாரம். அந்த அதிகாரத்தையும் துறக்கிறது இருக்குல்ல, அதுதான் உண்மையான துறவு. அதுதான் லெனின். அவரை இப்ப பேசுறதுக்கு அழைக்கிறேன். சாரு அவர்களுடைய பேச்சை பல நேரங்களில் நான் பின்னாடி இருந்து கேட்டிருக்கிறேன். அதுபோல் இந்த இடத்துல வந்து அவரை பற்றி பேசணும், அவருடைய எழுத்துக்களை பற்றி பேசணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா நிறையா படிச்சிருக்கேன். இப்போ கூட 2 புக்கை கொடுத்தாங்க, அதில் எழுதியிருக்கேன் சில விஷயங்கள்லாம். அது அவருக்கு கூட கொடுக்க மாட்டேன். அது நானே ஆவாகனம் பண்ணி பல விஷயங்கள் அப்படி தான் நான் எழுதி நானே சில டைமில் கழுத மாதிரி சாப்பிட்டு இருக்கேன், அதை கிழிச்சு. அதுபோல் தான் நம்ம ஏன்னா எழுதுறவங்கள நல்லா எழுதுறவங்களதே இன்னும் நம்ம படித்து முடிக்கலை அப்படின்றதாங்க. ஜேகே கிட்ட கேட்கும்பொழுது ரொம்ப அருமையாக வந்து கேட்பாங்க, ரொம்ப ஆதங்கமாக வந்து கேட்பாங்க ஜெயகாந்தன்கிட்ட, ஜேகே இப்போ எல்லாம் ஏன் எழுதுறது இல்லை அப்படின்னு, எழுதுறதெல்லாம் படிச்சுட்டிங்களா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அவங்க சொல்லுவாங்க. நல்லா படிச்சுட்டேன் ஜேகே அப்படின்னு, படித்ததெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு. அதனால் இன்னும் நம்ம படிக்கிறதுல வந்து அவருடைய எழுத்துக்களும்
இந்த புரியாத சில விஷயங்கள்லாம் கூட இருக்குது. அதை மறுபடியும் வாசிக்கிறதுனாலே எனக்கு வந்து பல விஷயங்கள் புரிய வருகிறதுன்றதான் என்னால் சொல்ல முடியும். அடிக்கடி இப்போ பேசும்பொழுதும் சொன்னார், சாதாரணமாக சொல்லுவாங்க எல்லாருமே. இந்த செக்ஸ் விஷயத்தை பற்றி பேசும்பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க, நம்மளாம் மிருகங்களா அப்படின்வாங்க. அது நிறையா அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அவர் எழுதுனதுலையும். மிருகங்கள் கண்ட நேரத்தில் பண்ணாது செக்ஸு, மனுஷன்தான் கண்ட நேரத்தில் பண்ணுறான். அதனால் அந்த மிருகன்ற வார்த்தையை கூட நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மிருகமாக யோசிக்கிறதுன்றது மனுஷனால் முடியவே முடியாது. அவங்க வீட்டில் ஒரு நாயும் பார்த்தேன், அந்த மிருகம் நல்லா மனுஷனை நல்லா புரிஞ்சுக்கும். கரெக்டா? அதுதான். அதுபோல் பல விஷயங்கள் வந்து எழுதியிருக்காரு. நான் முன்னாடியே படிச்சிருக்கேன். சில இதெல்லாம் ரிப்பீட்டேஷன்ஸ் நிறையா இருந்தது. அந்த ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து சினிமாலேயே கூட நிறைய வைப்போம், எடிட்டிங்லேயே கூட. ஏன்னா சொல்லுவாங்க இது போல் ரிப்பீட்டேஷன் தான் கட் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. ஆனால் வந்து சில பேருக்கு புரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சத்யத்திரே கூட சொல்லுவார், ரொம்ப சஸ்டெயின் பண்ணி ஷார்ட்ஸ் வைக்கிறதுனா ஏன் அது மாதிரியா வைக்கிறாரு, நிறைய வந்துக்கிட்டே இருக்கான், ஆள் நடந்துகிட்டே இருக்கான், இவ்வளோ நேரம் வைக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு புரியாத படம் தான் நம்ம எடுக்கிறது. அதனால் கொஞ்சம் இந்த ரிப்பீட்டேஷன் இருந்ததுன்னா, கொஞ்சம் சஸ்டெயின் இருந்ததுன்னா ரொம்ப பேருக்கு புரியுன்ற ஒரு விஷயந்தான் அவர் வந்து செய்துட்ருக்காரு. அதை நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய அதை பற்றி நானே எழுதியிருக்கேன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதை எழுதிட்டு நானே வச்சுக்கிட்டு இருக்கேன். பாலு மகேந்திரா விஷயங்களை பற்றி கூட சில இதெல்லாம் எழுதினார். அதெல்லாம் அப்பட்டமான உண்மைகள் இல்லை, அதையும் சொல்லி ஆகணும். ஏன்னா உண்மை சொல்கிறவர் அவர். ஏன்னா ரொம்ப பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஆனால் அவர் வந்து ஒரு விஷயம், ஏன்னா செத்து போனவங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா நம்ம அப்பா அம்மா பற்றிங்களே பேசுகிறோம் இல்லையா? அதனால் அவருடைய உதவியாளர்கள் அவர்கள்லாம் வந்து அவர் செய்கிறத செய்யாமல் வேறு செய்கிறாங்க அப்படின்னு. அப்போது நான் அவர் கூட பேசும்போது கூட சொன்னேன், அது பாலுமகேந்திராவுடைய தவறு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன், பாலுமகேந்திரா கிட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி பல விஷயங்களை வந்து நல்லா வெளிப்படையாக எழுதுகிறாரு. நான் முதல்ல வந்து எனக்கு இந்த துறவு கிரவம் அதெல்லாம் தெரியாது, அந்த வார்த்தைக்கு கூட என்ன அர்த்தம்லாம் தெரியாது. ஏதோ அப்படியே இருந்துகிட்ருக்கோம், அவ்வளோதான். அப்போது ஓஷோ படத்தை எடிட்டிங் உள்ளே வச்சேன். நான் தான் முதல்ல வச்ச ஆள் ஓஷோ படத்தை, பெரிய ஓஷோ. அதுவும் அந்த டைமில் வந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இந்திய நாட்டிலிருந்து வாஜ்பாயால். ஏன்னா வாஜ்பாய் பல புஸ்தகங்களை படிக்காமல் அவர் எழுதின அந்த செக்ஸை பற்றி எழுதின அந்த புஸ்தகத்தை மாத்திரம் படிச்சுட்டு இந்த சாமியார் இங்கே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. அதுபோல் இங்கே பார்த்தா பெண்கள் குறைச்சலாக தான் இருக்காங்க. ஏன்னா ராசலையில் எழுதுனதுனாலே என்னவோ தெரியல, வந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான். ஏன்னா எங்கள் மேடம்லாம் கூட வந்திருக்காங்க. அந்த ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு ஓஷோவே ஒரு மாதிரியான ஆடு அப்படின்னுட்டாங்க. அதை நான் அந்த ஃபோட்டோ உள்ளே வச்சுருக்கும் பொழுது கூட எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க, இவரும் ஒரு மாதிரியான ஆடு தானா அப்படின்னு. எல்லாமே முன்னாடியே சொல்லியிருக்கு. அது ரிப்பீட்டேஷன்றது வந்து இப்போ வந்து புதுமையாக ஒன்றும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதை அவர் அழகாக எடுத்து சொல்கிறார் சாரு. அவர் பேசும்பொழுது கூட அந்த அந்த கோபம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நாசுக்காக பேசுவார். அந்த வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி அது ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய பேச்சு. அது ரொம்ப நான் ரசிப்பேன். பல நேரங்களில் அவருக்கே தெரியாது, நான் பின்னாடி வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கிறேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சியில் நான் அவர் கொடுத்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். சிலது வந்து துக்குளக்கில் எழுதியிருக்கிறாரு, அப்போது படித்தேன். எனக்கு துக்குளக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா என்னமோ எழுதிட்டே இருப்பாங்க, என்னமோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு கார வடசல் மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். அதனால் ஏன்னா சோ சார்கிட்டே சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா சோ சாரியே நம்ம ஃபாதர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எப்படி அவர் தட்டுறதுக்கு கூட டிங் 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 தட்டுறது கூட தெரியாது, அது மாதிரிலாம் இருக்குது.
அப்புறம் பார்க்கும்பொழுது அப்படியாப்பா அவனுக்கு பிடிக்கலையா, சரி சரி ரொம்ப நல்லது தான் அப்படின்னுவார். அது மாதிரி ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை அவர்களுக்கெல்லாம் இருக்குது. என்னுடைய நண்பரும் நாங்களும் அடிக்கடி வந்து மயிலாப்பூர் வட்டாரத்தில் அப்படிலாம் சந்திச்சுக்குவோம். அவர் அதிசயப்படுவார் நான் பேசுறது, நான் அவரை பார்த்து அதிசயப்படுறேன். அதுபோல் அதிசயங்கள் நிறையா பேர் இருக்காங்க. அசோகமித்திரன் சார் வீட்டுக்கெல்லாம் நான் பல நாட்களுக்கு முன்னாடியே போயிருக்கேன், அவரை வீட்டில் போய் பார்த்துருக்கேன். ஏன் சார் நீங்கள் ஜெமினிலேயே இருந்திருக்கீங்க, திரைக்கதையெல்லாம் எழுதியிருக்கீங்க, எழுதலாமண்ணா? இப்போ ஒன்றும் முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோடையே அவர் சொல்லுவார். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த பூங்கொத்துங்களுக்கே எவ்வளோ விலை வந்திருக்குன்னு புரியல எனக்கு. அது யார் ஸ்பான்சர் பண்ணாங்களா அப்படின்றலாம் தெரியல எனக்கு. ஏன்னா அதை வச்சு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிவிடுவோம், அப்படி தான் நம்மளுடைய இது. அதனால் எழுத்தாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க சொல்லும் பொழுது, இப்போல்லாம் மலேசியா சிங்கப்பூர்லேருந்துலாம் எழுத்தாளர்கள்லாம் வந்து நல்லா இங்கத்து இலக்கியவாதிகளை பற்றி அவங்க சொல்லும் பொழுது என்னுடைய எடிட்டிங் ரூமில் வந்துட்டு ஒரு பாட்டிலோடையே வந்தாங்க, என்கிட்ட கொடுத்தாங்க. என்ன அதுன்னு கேட்டேன். இல்லை இங்கே இலக்கியவாதிகள்லாம் நல்லா குடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி. அது உண்மைதான் போல இருக்கு. ஏன்னா நான் பல இலக்கிய இதிலெலாம் போகும்பொழுது அந்த ரூம் தனியாக இருக்கும், நான்லாம் ரூமில் தங்காதவன். அப்போ அவள் எனக்கு கொடுக்கும்போது நான் சொன்னேன், இல்லை இல்லை குடிக்கிற இலக்கியவாதிகிட்ட நீங்கள் போய் கொடுத்துருங்க, இல்லை உங்கள் நண்பர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு போய் கொடுங்க அப்படின்னு. இல்லை அது தொட்டும் நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் வேணால் கொடுத்துக்கோங்க அப்படின்னேன். அதுபோல் நம்ம இலக்கியவாதிகளோட பேர்கள்லாம் அப்படி இருக்குது. நான் கேரளாவில், ஆந்திராவில், மராட்டி இதில் எல்லா இதுலேயும் போயிருக்கேன். கொஞ்சம் நம்ம இலக்கியவாதிகளுக்குள்ளார ஒரு கசமசா இருந்துகிட்டே இருக்குது. அது தமிழர்களுக்கு உரிய ஒரு பண்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் சொன்னார், அது ஒரு தமிழர்களுக்கு உரிய பண்பு, யாரும் பாராட்ட மாட்டாங்க அதுபோல். ஆனால் ரொம்ப அருமையான இலக்கியங்களும் இலக்கியவாதிகளும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நான் சுற்றி பார்த்துருக்கேன் பல இடத்துல, 6 வருஷம் 8 வருஷம் பல ஊர்களில் இருந்திருக்கிறதுனால பார்த்துருக்கேன். ஆனாலும் அந்த ரெகக்னைசேஷன்றது வந்து மக்கள்கிட்ட இருந்து தான் வரணுன்றது தான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் இருந்தாங்க. அதே தான் நானும் நம்புகிறேன். நான் அவர்களோடு இருப்பதால் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்றது தான் ஒரு உண்மை என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள், வாழ்க. இல்லந்தோறும் சென்ற ஒரு இலக்கியவாதி அப்படின்ட்டு நம்ம மனுஷபுத்திரனை சொல்லலாம். புத்தக வெளியீட்டு விழாக்களை உயிர்மை நடத்தி இருக்கிறது. ஒரு ஆண்டில் 10 புத்தகங்களை கூட வெளியிட்டிருக்கிறோம். இன்று 3 பதிப்பகங்கள், உயிர்மை உட்பட 3 பதிப்பகங்கள் சேர்ந்து 9 நூல்கள் இன்று வெளிவந்திருக்கின்றன. ஒரு விதத்தில் சாரு அவர்களுடைய இந்த பயணம், இந்த எழுத்து சார்ந்த இந்த இடையறாத, இதை ஒரு போர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழ்ச்சூழலில் விடாமல் எழுதி கொண்டிருப்பது என்பது ஒரு பெண் விடாமல் தன் கற்பை யாருக்கோ நிரூபித்துக் கொண்டே இருப்பது போன்றது. யாராவது 2 வருடம் எழுதாமல் இருந்தால் அந்த ஆள் காணாமல் போய்விட்டார் என்று இங்கே நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு எழுத்தாளன் தொடர்ச்சியாக எழுதி 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 தன்னுடைய இருப்பை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை தமிழ்ச்சூழல் தொடர்ந்து ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இது வெறுமனே எழுத்தாளன் தன்னுடைய இருப்பை நிரூபித்துக் கொள்கிற ஒரு முயற்சி மட்டுமல்ல, நிறைய பேர் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு எழுத்தாளனே செய்ய வேண்டி இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். பல்கலைக்கழகங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், சில சமயம் பண்பாட்டாளர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், கலாச்சாரத்தை தங்கள் கைகளில் வைத்திருப்பதாக சொல்லக்கூடியவர்கள், அல்லது அறிவுசார் துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு செய்யக்கூடிய விஷயங்கள், இப்படியெல்லாம் கருத்தியல் தளத்தில் நடக்க வேண்டிய எண்ணற்ற விஷயங்களை ஒரு எழுத்தாளன் ஒரு சிறுகதை எழுதுவதற்காகவோ, ஒரு நாவல் எழுதுவதற்காகவோ, ஒரு கவிதை எழுதுவதற்காகவோ உள்ளே வந்த ஒரு எழுத்தாளன் இந்த பண்பாடு சார்ந்த செயல்பாடுகள் அனைத்தையும் இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை வேறு எந்த மொழியிலாவது எழுதுகிற ஒரு எழுத்தாளன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. சிறந்த சினிமாவை பற்றி, உலக சினிமாவை பற்றி ஒரு எழுத்தாளன் தான், ஒரு நாவலாசிரியனோ சிறுகதை ஆசிரியனோ தான் இங்கே எழுதியாக வேண்டும். அல்லது
இசையை பற்றி எழுதுவதாக இருக்கட்டும், அல்லது பண்பாடு சார்ந்த துறைகளை பற்றி எழுதுவதாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய படைப்பாளிகள் தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதுதான் முக்கியமான கேள்வி. நம்முடைய கல்வி அமைப்புகளில் இருக்கவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதற்காக பல 100 கோடி ரூபாய், பல 1000 கோடி ரூபாய் பணத்தை அரசு செலவிட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த பணத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு இலக்கியத்தினுடைய ஒரு மரபிற்காக அல்லது ஒரு மொழியினுடைய ஒரு நீட்சிக்காக எதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு மொழி காலத்தால் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக ஒரு சமூகம் தொடர்ந்து பல்வேறு பங்களிப்புகளை செய்கிறது. ஆனால் அதற்கென நியமிக்கப்பட்டவர்கள், அந்த வேலையை செய்ய வேண்டியவர்கள் வேறு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எழுத்தாளனுடைய ஒரு அக்கறைக்குரிய ஒன்றாக அது எப்படியோ மாற்றப்பட்டு விடுகிறது. இப்படித்தான் எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழில் கடந்த ஒரு 70-80 ஆண்டுகளில் நவீன தமிழ் எழுத்தாளர்கள் மட்டும்தான் இந்த மொழியை அடைந்த அத்தனை நவீனத்துவத்திற்கும் சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். யாராவது தமிழ் எங்களால் வளர்ந்தது என்று உரிமை கொண்டாட முடியும் என்றால் அதில் முதன்மையான பங்கு நவீன எழுத்தாளர்களுக்குத்தான் உண்டு. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுதப்பட்ட புத்தகங்கள் எப்படி ஒரு மொழி தன்னைத்தானே ஒரு பாம்பு சட்டையை உரிப்பது போல உரித்துக்கொண்டு இன்னொரு இடத்திற்கு வருகிறது என்பதை அந்த காலகட்டத்தினுடைய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் இருந்துதான் நீங்கள் அடையாளம் காண முடியும். அது பிறகு பத்திரிகை துறையை பாதிக்கிறது, ஊடகங்களை பாதிக்கிறது. உண்மையிலேயே பாரதி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்கிறார். மொழியில் புதுமைப்பித்தன் இன்னொரு தளத்தில் அதை எடுத்துச் செல்கிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜெயகாந்தன் வேறொரு தளத்திற்கு அதை கொண்டு செல்கிறார். இன்றைக்கு எஸ் ராமகிருஷ்ணன், அவருக்கு பின்னாலும் அந்த பல இளம் எழுத்தாளர்கள் எங்கோ இந்த மொழியை நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள். மொழி இங்கு தேங்கி விடாமல், இறுகி போய் விடாமல் காலத்திற்கேற்ப புது புது கலை சொற்களை உருவாக்குகிறார்கள், புது கருத்தாக்கங்களை கொண்டு வருகிறார்கள், உரையாடலுக்கான ஒரு பெரிய களத்தை உருவாக்குகிறார்கள். சாரு அடிக்கடி வருத்தப்படுவது போல, பல எழுத்தாளர்களுக்கு அந்த வருத்தம் இருப்பது போல, சமூகத்திடமிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் ஒரு தலைமறைவு படையை போலத்தான் எழுத்தாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அறிவுசார் இயக்கம் அல்லது ஒரு புரட்சிகர இயக்கம் அப்படி செயல்படுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு மொழிக்காக, ஒரு பண்பாட்டிற்காக வேலை செய்கிற இயக்கங்கள், அதை சேர்ந்த எழுத்தாளர்கள் ஏன் தலைமறைவு இயக்கங்களைப் போல வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதுதான் நாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. எங்கோ அறிவுசார் செயல்பாடுகளுக்கும் சமூகத்திற்கும் இடையே ஒரு பெரிய மதில்ச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. நாம் எத்தனை முறை நம் தலையை அந்த மதில்ச்சுவரில் முட்டிக்கொண்டாலும், நம் காலால் எத்தனை முறை அந்த மதில்ச்சுவரை எட்டி உதைத்தாலும் கூட நாம் உண்மையில் அதை நாம் பார்த்து கொண்டுதான் நிற்க முடிகிறது. இந்த இடத்திலிருந்து தான் நான் சாருவினுடைய பங்களிப்பை பார்க்கிறேன். இன்று பல புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த பழுப்பு நிற பக்கங்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய புத்தகம் உண்மையிலே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது ஒரு பணி, அது ஒரு சேவை. அதாவது தமிழ் இலக்கியம் என்பதே, அல்லது தமிழ் இலக்கிய வாசிப்பு என்பதே பெரும்பாலும் ஒரு தலைமுறை வாசகர்கள் வருகிற போது அதற்கு முந்தைய தலைமுறை படைப்பாளிகளை பற்றிய நினைவுகள் அளிக்கப்பட்டு விடுகின்றன. அல்லது ஏதோ ஒரு இடத்தில் இன்றைக்கு எழுதுகிறவர்களிடம் இருந்துதான் தமிழ் இலக்கியம் தோன்றியது போன்ற ஒரு பிரமையில் இன்றைக்கு நிறைய இளம் எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். அதுவும் சமூக வலைத்தளங்களில் எல்லாம் செயல்படக்கூடிய பல எழுத்தாளர்கள், தினமும் நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்களை இன்றைய ஊடகங்களில் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அவர்களுக்கு இங்கே இந்த பழுப்பு நிற பக்கங்களில் நிறைய பேரை, நம்முடைய முன்னோடிகள் என்று சொல்லக்கூடிய நிறைய பேரை பற்றி இன்றைக்கு சாரு இதில் எழுதியிருக்கிறார். இங்கே நிறைய தமிழில் வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு பலருக்கும் இந்த பெயரை முதலில் கேள்விப்படக்கூடிய பல வாசகர்கள் இருக்கிறார்கள், பல இளம் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை இங்கே வருத்தத்துடன் பதிவு செய்ய விரும்புகிறேன். எப்படி இன்றைக்கு ஒரு ரசிகர் மன்றம் மூலமாக உருவாகி வரக்கூடிய ஒரு அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு காமராஜரை பற்றியோ, பெரியாரை பற்றியோ, அண்ணாவை பற்றியோ எதுவுமே தெரியாதோ, அதே போலத்தான் மொழிக்குள், இலக்கியத்திற்குள்ளும் நாம் இன்றைக்கு முன்னோடிகள் என்று கருதக்கூடியவர்கள் யாரை பற்றியும் எதுவுமே தெரியாது. எது நம்முடைய கையில் வந்து விழுகிறதோ, எது நம்முடைய கையில் கிடைக்கிறதோ அதுதான் நமக்கான துவக்க புள்ளி. நாம் எதையும் தேடி போக வேண்டியதில்லை, எதையும் போய் பார்க்க வேண்டியதில்லை.
இப்படி ஒரு அறுபட்ட தலைமுறையில் ஒரு பகுதியாக இருந்து கொண்டுதான் இதை பேச வேண்டியிருக்கிறது. நம்முடைய எல்லா மரபுகளில் இருந்தும் எல்லா நீட்சிகளிலிருந்தும் நாம் அறுபட்டு இருக்கிறோம். இது ஒரு சமூகம் செய்து கொள்ளக்கூடிய தற்கொலை என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு பண்பாட்டு தற்கொலை. இந்த பண்பாட்டு தற்கொலைக்குள் தான் ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகம் மட்டுமல்ல, அதற்குள் செயல்படக்கூடிய எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலான இளம் படைப்பாளிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு சார் இதிலே பல முக்கியமான எழுத்தாளர்களை பற்றி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய எழுத்துக்கள், இலக்கியம், இதை பற்றி எல்லாம் ஒரு ஆழமான அறிமுகத்தை இந்த புத்தகத்தில் கொடுக்கிறார். பொதுவாக நாம் முன்னோடிகள் என்று சொல்லுகிற போது நமக்கு சில பிரபலமான பெயர்கள் மட்டும்தான் தெரியும். ஒரு முறை எஸ். ராமகிருஷ்ணனிடம் பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் ஒரு கேள்வியை கேட்டார். திருக்குறள் என்கிற ஒரு புத்தகத்தை இன்றைக்கு நாம் அதுதான் தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் திருக்குறள் என்கிற ஒரு புத்தகம் தான் இருந்திருக்க முடியுமா? அப்படி தனிப்பட்ட ஒரு புத்தகத்தை ஒருவர் எழுத முடியுமா? எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரதிகளின் வழியே ஒரு மொழி உருவாகி வந்திருந்தால் அதிலிருந்து திருவள்ளுவர் போன்ற ஒருவர் வந்திருக்க முடியும் என்கிற கேள்வியை கேட்டார். நமக்கிடம் இருப்பது ஒரே ஒரு பிரதி, திருக்குறள் என்கிற ஒரே ஒரு பிரதி. எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதி அந்த இடத்திலிருந்து தோன்ற முடியும்? இந்த கேள்வி பல நாட்கள் இதன் வழியாக ஒட்டுமொத்தமாகவே தமிழ் சமூகம் இழந்து வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விஷயங்களை நாம் யோசித்து பார்க்க முடியும். கற்பனை கெட்டாத மிகப்பெரிய இழப்புகளை கொண்டுதான் தமிழ் சமூகம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பு திருக்குறளை பற்றி நாம் கவலையுடன் யோசிக்கிற மாதிரியே 50 வருடங்களுக்கு முன்பு, ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த எழுத்தாளர்களை பற்றியும் யோசிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். அதாவது ஒரு பெரிய ஆளுமைகள், ஒரு பாரதி என்று சொல்லுவோம், பாரதிதாசன் என்று சொல்லுவோம், ஜெயகாந்தன் என்று சொல்லுவோம், அல்லது தி. ஜானகிராமன் என்று சொல்லுவோம், இப்படியெல்லாம் சுந்தர ராமசாமி, இப்படி பெரிய பெயர்கள் மட்டும்தான் நம்முடைய இலக்கிய வரலாறாக ஒரு பொதுவான படம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் மிகப்பெரிய ஆளுமைகள் உருவாவதற்கு ஒரு பெரிய களமாக இருக்கக்கூடிய பலர் அங்கே வேலை செய்திருப்பார்கள். அவர்கள்தான் ஒரு மொழி களத்தை உருவாக்குகிறார்கள், அவர்கள்தான் ஒரு உரையாடல் களத்தை உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு அந்த மொழிக்களமும் உரையாடல் களத்தையும் உருவாக்குவதற்காக பலர் செய்த வேலைகளின் மீதுதான் சில தனிப்பட்ட பிரம்மாண்டமான ஆளுமைகள் உருவாகிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் இவர்கள் இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் அப்படி அந்த மொழிக்களத்தை, பண்பாட்டு களத்தை உருவாக்குகிற, அந்த மொழியினுடைய பல்வேறு நுண்மைகளை உருவாக்குகிற யாரை பற்றியும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. நமக்கு சில பிரபலமான பெயர்களை, அவர்கள் உருவாக்கிய சில கதைகளை, நாவல்களை படித்தால் ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தை படித்து விட்டது போன்ற ஒரு பிரமையை உருவாக்கிக் கொள்கிறோம். நிச்சயமாக வானில் பிரகாசமாக ஒளிர்கிற நட்சத்திரங்கள் மட்டுமல்ல, அவற்றுக்கிடையே உள்ள இருள்களுக்கு நடுவேயும் எண்ணற்ற மனங்கள் ஏங்கி இருக்கின்றன, எண்ணற்ற சொற்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த பழுப்புணர பக்கங்கள் என்கிற இந்த புத்தகம் என்பது அந்த வகையில் ஒரு அடுத்த தலைமுறை வாசகர்களுக்கு அல்லது இன்றைய வாசகர்களுக்கு நீங்கள் எதன் மீது நின்று கொண்டிருக்கிறீர்கள், எதன் வழியாக நீங்கள் இன்றைக்கு எழுதுகிற உங்கள் கவிதையில், நாவலில், சிறுகதையில் பயன்படுத்துகிற ஒரு சொல்லை யார் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார்கள்? இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய வாசிப்பு சார்ந்த, எழுத்து சார்ந்த மனதை யார் உருவாக்கி இருக்கிறார்கள்? நீங்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக கொண்டாடுகிறவர்களுக்கு பின்னால் எல்லாம் எத்தனை கரங்கள் இருந்திருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு ஆவணமாக இந்த நூல் இருக்கிறது. நிச்சயமாக எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடமாக வைத்து பயிலப்பட வேண்டிய நூல்களில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த கைதட்டல்களுக்கு வெளியே அப்படி எந்த இடத்தையும் அப்படி எழுதப்பட்ட எந்த நூலுமே தமிழில் அடைந்ததில்லை. இதை நான் நிறைய மேடைகளில் நான் சொல்லி இருக்கிறேன். மாறாக இதற்கு எதிரான ஒரு புத்தகம் அங்கே செல்லும். மாணவர்களின் மீது, இலக்கியத்தின் மீது, மொழியின் மீது, பண்பாட்டின் மீது ஒரு கசப்பையும் வெறுப்பையும் உருவாக்கக்கூடிய புத்தகங்கள், போலியான புத்தகங்கள் அல்லது பாசாங்கான புத்தகங்கள், ஒப்புக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள், இவைதான் நம்முடைய முழுக்க கல்வி வழி முழுக்க இருக்கின்றன. இவற்றை படித்துவிட்டு வருகிற ஒரு இலக்கிய மாணவனுக்கு இலக்கியத்தின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெறுப்புடன் தான் அவன் வெளியே வருகிறான்.
இது போன்ற கூட்டங்களின் வழியாக இலக்கியம் என்பது அவ்வளவு மோசமான விஷயம் இல்லை என்பதை சொல்வதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் நிறைய முரண்பட்டு இருக்கிறேன், சண்டை போட்டிருக்கிறேன். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியவர் அவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு உறவு முறிந்து போவதை அவர் அவ்வளவு சுலபமாக அனுமதிக்க மாட்டார். அவரை நான் எவ்வளவு விமர்சனம் செய்தெல்லாம் எழுதியிருக்கிறேன், கிண்டல் செய்திருக்கிறேன், அது அவருக்கும் தெரியும். ஆனால் அவரும் பதிலுக்கு அதை செய்வார். ஆனால் அது எதுவுமே ஒரு உறவு முறிந்து போவதற்கான காரணமாக இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கக்கூடியவர். நம்முடைய காலத்தில் அப்படிப்பட்டவர்களை பார்ப்பது மிக மிக குறைவு. எப்படி ஒருவருடன் சேர்ந்து வேலை செய்வதற்கு எந்த காரணமும் இங்கே யாருக்கும் இல்லையோ, அதே போல பிரிந்து போவதற்கும் யாருக்கும் எந்த காரணமும் இங்கே தேவைப்படுவதில்லை. இப்படி எதற்குமே காரணங்கள் தேவையில்லாத ஒரு உலகில் வாழ்வது மிகவும் அலுப்பாக இருக்கிறது. எதற்குமே காரணம் என்று தேவையில்லை. ஒருவரை நேசிப்பதற்கும் காரணம் தேவையில்லை, ஒருவரை விட்டு விடுவதற்கும் காரணங்கள் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் இந்த உறவு தொடர்ந்து ஒரு வளர்ச்சி போக்கில் இருந்திருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பது அதை அப்படி வளர்ச்சி போக்கில் வைத்துக் கொண்டிருந்த ஒரு சாருதான். அதற்கான முழு பெருமையும் அவருக்குத்தான் உண்டு. அந்த வகையில் மீண்டும் அவர் நிறைய இது போன்ற விஷயங்களை, சாருடைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே சிலவற்றை கட்டுரைகள் அல்லது பத்திகள், நாவல்கள் இப்படியெல்லாம் பிரிக்கிறார்கள். இல்லை, அவருடைய எழுத்து முறை என்பது ஒன்றுதான். அவர் ஒரே விதமான ஒரு உரையாடலை சமூகத்தில் உருவாக்குகிறார். நம்முடைய வசதிகளை நாம் அவற்றை பிரித்துக் கொள்கிறோம், அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி சாருவை செக்ஸ் எழுத்தாளர்கள் என்கிறதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பிம்பம். இப்பொழுது அவர் பொதுவாக ஒரு ஆன்மீக எழுத்தாளராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நாவல்ல சரி பண்ணிடுறாங்க. எனக்குமே அதான் பயமா இருக்கு. அடுத்த நாவல்ல சரி பண்ணி புத்தகத்தை அவருக்கு சமர்ப்பிச்சு அவருக்கு கொடுத்துருவோம். அவந்திகா கொஞ்சம் தள்ளி நில் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால தான், ரொம்ப 20 வருஷமா நண்பர், ஒரு விஷயத்த சொல்ல மறந்தார். அவர் நாகர்கோயிலிருந்து மெட்ராஸ் வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்து அழைச்சிட்டு வந்த ஒரே ஆள் தான். உண்மைதானே? உண்மைதானே? ஒரே ஆள் தான், வேற யாரும். அப்புறம் அப்படி போச்சு. எனக்கு என்னன்னா, அப்போ அவர் என்னோட எதிர் பட்டறையிலிருந்து வர்றாரு. இருந்தாலும் கவிஞன் அதுதான். அப்படி நான் தொடர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு கவிஞன் மனுஷபுத்திரன். அப்புறம் நிறைய இதெல்லாம் சொன்னார். இந்த பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கணும், யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி விரைவில் கல்வி மந்திரி ஆகி அதை நீங்கள் தான் செய்யணும் வாழ்வு. என்ன ஆகி போச்சுன்னா, இந்த நேற்று ஒரு நான் T2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு பயந்துட்டேன். நேற்று மத்தியானம் இந்த விசாரணை வேற பார்த்துருக்கோமா, ரொம்ப மிரண்டு போய் என்னங்க என்ன வேணும், ஏன்னா நான் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதே கிடையாது, டிராஃபிக் ரூல்ஸ் முதற்கொண்டு. அதனால அப்படி இருந்துச்சுன்னா, இல்லை நாளைக்கு ஏதோ கூட்டம் வச்சுருக்கீங்க போகிறதுக்கு, அது என்ன கூட்டம், யார் வர்றா, விஐபி அப்படின்னு. உடனே நினச்சேன், மனுஷபுத்திரன் பேரை மட்டும் சொல்லிடக்கூடாது, ஏன்னா அது அரசியல் கூட்டம்னு நினச்சி பெர்மிஷன் கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு எடுத்த உடனே லெனின், எடிட்டர் லெனின் பேசுகிறாரு அப்படின்னு. விஐபி பேர் சொல்லுங்க அப்படின்னு. என்னடா சமூகம் இது அப்படின்ட்டு. சமஸ்தரைக்கு சொல்லக்கூடாது, பத்திரிகையாளர் தான் இவன் ஏதோ பிரச்சனை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அசோகமித்திரன் பேசுறாரு அப்படின்னு. அசோகமித்திரனா அப்படின்னாங்க. அப்புறம் சரி இவங்களுக்கு புரியுற பாஷையில் சொல்லணும்னு சொல்லிட்டு டெப்டி கமிஷனர் ராமகிருஷ்ணன் பேசுறாரு, ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு டெப்டி கமிஷனர், அவரு பேசுறாரு. இன்னும் விஐபி சொல்லுங்க சார் யாராவது அப்படின்னு திரும்ப திரும்ப. இது நம்ம எழுத்தாளனோட நிலைமைக்கு ஒரு உதாரணம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் மனுஷபுத்திரன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் முதல் அத்தியாயம் வெண்முரசு வந்திருந்தது. அவர் என்ன கேட்கிறாரு, சாரு பேசாம நீங்க ராமாயணம் எழுத ஆரம்பிச்சு. அப்ப நினைச்சேன், இது நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி என்ன உண்மையிலே நினைச்சேன். ஆனாலும் நான் இந்த பேச்சை கேட்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கிறதால, அடப்போங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா பத்மஸ்ரீயாவது வாங்கிருக்கலாம். சரி, இப்போ
நேரம் ஆகிட்டு போகுது, நேரம் ஆகிட்டு இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நான், கே ராஜேஸ்வர், கிட்டு மாமா 3 பேர் தான் ஒரு இந்த ட்ரையோ மாதிரி, 3 மஸ்கிட்டியர்ஸ் மாதிரி தொடர்ந்து இலக்கியம், சினிமா, மியூசிக்னு பேசிக்கிட்டே கிடப்போம். அப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் அந்த கிட்டு மாமாவோட டாட்டர் தான், மகள் தான் உமாசக்தின்னு எனக்கு தெரிய வந்தது. உமாசக்தியை ஒரு 2 நிமிஷம் பேசணும், ஒரு 5 நிமிஷமாவது பேசணும்னு நீங்கள் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பழுப்பு நிற பக்கங்கள் தினமணியில் வரும்போது வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒவ்வொரு வாரமும் படிச்சுட்டு அடுத்த வாரம் வந்து அந்த அந்த குதிரை ஓட்டத்தில் அந்த குதிரையை வந்து ஓட்ட வைக்கிறதுக்கான அந்த சக்தி இருக்குல்ல. ஏன்னா ரொம்ப கஷ்டம். அசோகமித்திரன் 1,00,000 பக்கம் எழுதியிருக்காரு, காணாசு ஒரு 50,000 பக்கம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நிறைய எழுதிட்டாங்க. ஆதவனோட 3 நாவலை படித்தாதான் ஒரு அடுத்த வாரம் எழுத முடியும். அப்படி ஒரு உழைப்பை கோருகிற ஒரு ஒர்க் அது. ஸோ அப்போ வந்து உமாசக்தி தான் தொடர்ந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை கொடுத்தது. அதனால உமாசக்தியை கொஞ்சம் பேசணும்னு கூப்பிட்றேன். அடுத்து சமர்ஸ் பத்ரி பேசுவாங்க. ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இலக்கியம் சார்ந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ரைட்டர்ஸ் கிட்ட நாங்கள் அணுகிறோம். எல்லாருக்குமே என்ன தயக்கம்னா, பிரிண்ட்ல இல்லை, இது ஒரு டிஜிட்டல், இது ஒரு நெட்ல வரக்கூடிய ஒரு தொடர் அப்படிங்கிறப்போ தயங்கினாங்க. சாரு வந்து எங்களுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ரைட்டிங், எதை பற்றி எழுதலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரப்போ சாருவே பழுப்பு நிற பக்கங்கள், அதாவது நம்மளோட ரைட்டர்ஸ், பழங்கால ரைட்டர்ஸ் பற்றின ஒரு இளைய தலைமுறைக்கு இன்ட்ரோ பண்ணுற ஒரு ரைட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு அவரே சஜஸ்ட் பண்ணி, அவரே அதை ஃபுல் அண்ட் ஃபுல் முழு ஈடுபாடு அர்ப்பணிப்போட அவர் இதை எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணது எங்களோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிச்சு. செகண்ட்லி வந்து சாருவோட ஒர்க் பண்ணுறது, அவர் வந்து ரொம்ப ஸ்மூத். எங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான எந்த வேலையும் வைக்காமல் ஒரு டெக்ஸ்ட்டை அனுப்பி அதை அப்படியே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ எங்களுக்கு சுலபமாக்கின, எங்களோட பணியை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்குனதும் அதுதான். அதோட அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரீடராக, ஒரு முதல் வாசகியாக எங்களோட டீம் நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்களோட அசோசியேட் எடிட்டர் பார்த்தசாரதி, எங்களோட நண்பர் கண்ணன், நான் 3 பேருமே இந்த வாரம் சாரு யாரை பற்றி எழுத போகிறாங்க, இந்த வாரம் என்ன எழுத போகிறாரு அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு வேலையை வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம மதிக்கிற, நமக்கு பிரியத்துக்குரிய எழுத்தாளர்கள் பற்றி அவர் எழுதுகிற விஷயங்களை படித்து என்ஜாயபுளாக நாங்கள் எங்களோட ஒரு டெஸ்க்கை வந்து சந்தோஷமாக ஆக்கின ஒரு தொடர் வந்து பழுப்பு நிற பக்கங்கள். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற தொடர். அது ஆல்மோஸ்ட் இயர் அது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பல ரைட்டர்ஸ் பற்றி சாரு எழுதி அவரோட கருத்துக்களை இன்னும் நிறைய புத்தகங்களாக எழுதணுங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நன்றி உமாசக்தி. அடுத்ததாக ஒரு சம்பவத்தை செய்தியாக கொடுக்கும்போது தன்னுடைய சுய அனுபவங்களையும் சேர்த்து எழுதுவதற்கு எல்லா நிறுவனங்களும் அனுமதிக்காது. ஆனால் அனுமதிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு உலகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் பொறாமைப்பட்டு பார்க்கப்படக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு சமர்ஸ் அவர்களை அங்கோடு பேச. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே கிளம்பும்போது ஒரு சந்தேகமான மனநிலையில் தான் கிளம்புறேன். சாரு சார் கூட ஃபோன் பண்ணேன். அந்த சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வாரமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு டைலமா தான். ஏன்னா அதாவது தமிழகத்தினுடைய ரொம்ப கொண்டாட்டமான கேளிக்கையான நாட்கள் வந்து தொடங்கிடுச்சு. தேர்தல் பண்டிகை வந்தாச்சு. அடுத்தடுத்த மாநாடுகள், லைவ் ரிலேயில், அதுவும் நிறைய பேருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் சிட்டிலேருந்து போய் ட்ரெயினில் இறங்கிடலாம், நேரடியாக கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. லைவ் ரிலேயில் அதுவும் சாயங்காலத்துலேருந்து ஆஃபீஸில் வேலையை பண்ண முடியல, ஒரே கைத்தட்டல், சிரிப்பு, கும்மாளம்னு போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவர் வந்து இவ்வளோ பெரிய அரங்கத்தில் ஒரு கூட்டத்தை வச்சுருக்கார். இதுக்கு வந்து கூட்டம் வருமா? கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, அந்த காலத்து எம்ஜிஆர் படம் ஓடும்போது ஒரு இலக்கிய கூட்டம் நடத்துகிற மாதிரி ஒரு சவால் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குது. பட் சார் வந்து இல்லை, ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அசோகமித்திரன் காலம், டி ஜானகிராமன் காலம், சுந்தரராமசாமி காலத்தில் அவங்க சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை
இன்னைக்கு ஜெயமோகனும் மனுஷபுத்திரனும் எஸ் ராமகிருஷ்ணனும் சாரு நிவேதாவும் சாதிச்சிருக்கேங்கிறது ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை வரவழைக்கிறது தான். கடைசியா ஜெயகாந்தனுக்கு இப்படி ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருந்துச்சு. தமிழ் மக்களை குறை சொல்றதுல, தமிழ் சமூகத்துக்கு அப்படி பேசுறதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 25 வருஷம் எழுதவே எழுதாம இருந்த ஒரு எழுத்தாளரை உயிரோட்டமா கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு சமூகம் தான் இது. ஜெயகாந்தன் கடைசி வரைக்கும் அப்படிதான் கொண்டாடப்பட்டார். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உரையாடல்ங்கிறது பக்கத்து வீட்டுக்காரனோட பேசாம நான் உட்காந்து எழுதி 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 போட்டுட்டு அது ஒரு 250 காப்பி வந்துகிட்டு இருக்கிறத பார்த்து கணக்கு பார்த்து எழுதிக்கிட்டு இருந்தா அது மக்களை போய் குறை சொல்ல முடியாது. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, உரையாட ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து. இது ஒரு மாபெரும் உரையாடல். ரொம்ப முக்கியமான விஷயம், சாருவை பற்றி நான் எப்படி படிக்கிறேன்னா, நான் ஒரு தீவிரமான வாசகன்லாம் கிடையாது, தீவிரமான இலக்கிய வாசகன் கிடையாது. அப்புறம் என்னை பொறுத்தளவில் இலக்கிய விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் தகுதி உள்ளவனா நான் என்ன நினைக்கிறதும் கிடையாது. சாரு இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டப்ப அவர்கிட்ட இருந்த புத்தகங்களில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டது அறம்பொருள் இன்பம் தான். அதுக்கான காரணம் என்னென்னா, அடிப்படை தகுதி ஏதாவது இருக்கணும்ல. ஒரு எழுதுகிற புத்தகத்தை நம்ம பேசி பேசுறதுக்கு. ஒரு பத்திரிகையாளர்னா சரி, பத்திரிகையில் அவர் எழுதின கேள்வி பதில் சம்மந்தமாக பேசுறதுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தை கேட்டு வாங்கிக்கிட்டேன். தமிழ் வாசிப்பு சாரு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத விடவும், இந்த மேடையில் பாக்கி 2 பேர் இருக்காங்க, ஜெயமோகன் இல்லை. காலையில் ரவிக்குமார் பங்கேற்ற ஒரு கூட்டத்தில் இதே தான் பேசினேன். உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இவர்களெல்லாம் பண்ணின சாதனைகள் அப்படின்னு அவங்க ஏதாவது வெளிக்காட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிக்குவேன். ஏன்னா நான் வளர்ந்தது பள்ளிக்கூடங்களாலேயோ கல்லூரிகளாலேயோ கிடையாது. ஆங்கில பத்திரிகைகள் படித்தோ அல்லது ஆங்கில நூல்கள் படித்தோம் வளர்ந்தது கிடையாது. இன்னைக்கு என்னிட்ட இருக்கிற பார்வை எல்லாத்தையும் உருவாக்கின குரு, ஆசிரியர் எல்லாமே இவர்கள்லாம் தான். அப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு நானும் ஒரு உதாரணம்னு ரொம்ப பணிவான குரலில் சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். சாரு கூட்டத்துக்கு வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம், சாருவுக்கு மட்டும் இல்லை, இவர்கள் எல்லாருக்குமே அந்த குறை உண்டு. எழுத்தாளர்கள் கொண்டாடப்படணும், கொண்டாடப்படலை அப்படிங்கிற குறை. இன்னைக்கு நானும் உங்க கூட நிற்கிறேன் அப்படிங்கிறத எல்லார்ட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒடியாந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம். சாருவோட முதல் அறிமுகம் எப்படி ஆணுச்சுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த புத்தகத்துக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சதேன். இந்த புத்தகத்தில் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த அறிமுகம் சொல்றது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். கல்லூரி நாட்கள் முடிஞ்ச காலகட்டம் அது. நண்பன் ஒருத்தன் ஃபோனில் சொன்னான், மாப்பிள்ள ஒரு புக்கு கிடச்சிருக்குடா, செமையான புக்கு அப்படின்னா. என்னடா அப்படின்னா, நான் முதல்ல வாசிக்கிறேன் கேளுன்னா. அதுவே ஒரு டெலிஃபோன் உரையாடல், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய டெலிஃபோன் உரையாடல். கேட்டு முடிச்சா எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ள யாரா அப்படின்னா, சாரு நிவேதிதா அப்படின்னா. புண்ணாடா அப்படின்னா. அப்புறம் அப்படி சேர்ந்துச்சு 0 டிகிரி. என்ன சொல்றது, பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளோ எழுத முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் சாருவை படிக்கும்போது சரி, அவருடைய நாவல், அவருடைய கதைகள், அவருடைய பேட்டி அல்லது கேள்வி பதில், இது எல்லாத்தையுமே நான் அடிப்படையில் ஒரு உரையாடலாக தான் பார்க்குறேன். இதில் இலக்கிய தரம் பிரிக்கவோ அல்லது இது வசதி அது மட்டும் அது நடுநிலை அப்படின்னு சொல்கிறதுக்கோ எனக்கு ஏதும் இல்லை. அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் முரண்படக்கூடிய விஷயம் இருக்கும், நிறைய விஷயங்கள் புதுசாக கண்ணை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஞாபகம் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். முதல்ல புகைப்பிடிக்கிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற குரல்கள் பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த சமயத்தில் அந்த கட்டுரை சொல்லியிருப்பார், புகை மாசு உண்டு பண்ணுறது, பொது இடத்துல புகை போய் பிடிக்காதவர்களையும் பாதிக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனால் இதெல்லாம் வெல்ஃபேர் ஸ்டேட்டில் பேசணும்டா. நீங்கள் ரோட்டில் இருக்கிற புகையை இவ்வளோ இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணாமல் நாங்கள் விடுற புகையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு? இந்தமாரி நிறைய விஷயங்கள். அதாவது அடிப்படையில் இது ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய விஷயம் சம்பந்தமான விவாதம் இல்லை, நம்முடைய சூழலுடைய விவாதம். அரசாங்கம் எப்பெல்லாம் கட்டுப்பாடுகளை விதிக்குதோ அப்பெல்லாம் அது மிகப்பெரிய அயோக்கியத்தனங்களை மறுபக்கத்தில் பயங்கர ஆக்ரோஷமாக செஞ்சிட்டு இருக்கோம். பின்னாடி அரசியலை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிடைத்த தெளிவு இது.
அப்போ அரசாங்கத்தினிடமிருந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து அரசியல்வாதிகள் பேச ஆரம்பித்தாலே நம்ம சந்தேகமாக பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த பார்வைங்கிறதெல்லாம் வந்து இந்தமாரி சின்ன சின்ன கட்டுரைகளில் ஏதோ ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது கிடைக்கிறதுலேருந்து கிடைச்சது தான். அப்போ இதை யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி இன்னைக்கு எழுத்தாளர்கள் தான் இதை அவ்வளவையும் பண்ண வேண்டி இருக்குங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமான சூழல் தான். மிக சமீபத்தில் கூட ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் பொதுவாக மாணவர்கள் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போகிறது, வேற எங்கேயும் போகிறதில்ல. எல்லாம் பேசி பயங்கரமாக மாணவர்கள் பயங்கர உற்சாகமாக இருக்காங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. அவர் அப்புறமா எல்லாம் பேசி முடித்தோன்னே போகும்போது எனக்கு நினைவு பரிசு கொடுத்துட்டு பேசுகிறார். எங்கே வேலை பண்ணுறீங்க, என்னவா இருக்கீங்கன்னாரு. ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்ன கொடுமைன்னா, நான் போனதுக்கும் மாணவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அது ஒரு கலந்துரையாடலாக போகுது. 5 மணிக்கு முடிக்கணுங்கிறது இவங்களுடைய நோக்கம். யாருன்னு சொன்னால் இந்த தலைவர் வந்து நேரத்துக்கு 5 மணிக்கு மேலே அவரால் அந்த நிறுவனத்தில் வேலை பண்ண முடியாது. கரெக்டாக அது முடிச்சாகணும். அதற்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சு கிட்டத்தட்ட 100கணக்கான மாணவர்கள் வெளியில் ஒரு 3 மணி நேரம் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சூழல் அமைஞ்சிச்சு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் படிக்கணுமோ அவங்க படிக்கிறதே கிடையாது. படிக்கிறது மட்டும் இல்லை, எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இல்லை, அது இல்லைங்கிறதும் தெரியல. அதுதான் பெரிய துயரம்னு சொல்லி சுந்தரராமசாமி சொல்வார் நம்ம சொசைட்டி பற்றி சொல்லும்போது. அது நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. மிக முக்கியமாக கல்விக்கூடங்களில் ரொம்ப அதிகமாகிறதோட விளைவு என்னன்னா, இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் பணம் இருக்கு, காசு இருக்கு, வாழ்றது எப்படி அப்படிங்கிறது தெரில. பிழைக்கிறது தான் வாழ்க்கைன்னு ஆகிப்போச்சு. அல்லது அதுக்கு மேலே வந்து இவங்களுடைய கொண்டாட்டம் அல்லது கேளிக்கை எல்லாமே வந்து முழுக்க சந்தை சார்ந்ததாக மாறிடுச்சு. இப்போ ஏற்பட்ட சூழலில் ஒரு எழுத்தாளனுடைய மோதல், இதை 4 பக்கத்துலேருந்தும். இதில் முக்கியமான விஷயம், நான் இந்த 4-5 கோஷ்டிலையும் உண்டு. ஜெயமோகன் கோஷ்டிலையும் உண்டு, மனுஷபுத்திரன் கோஷ்டிலையும் உண்டு, எல்லா கோஷ்டிலையும் உண்டு. இல்லை, அடிப்படையில் எனக்கு வந்து எல்லாருமே வந்து ஆசிரியர்கள், அப்படி தான் பார்க்குறேன். நான் சின்ன பையன்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சாருவோட ஆன உரையாடல்கள்ங்கிறது எப்போதும் வெறுமனே வந்து ஒரு ஜாலியான உரையாடல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் மீறி ரொம்ப அற்புதமான மனுஷன். அவர் வந்து அந்த இடத்தோட சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து நான் வேற எழுத்தாளர்கள்ட்ட அந்த கொண்டாட்டமான மனநிலை வந்து எனக்கு அமைஞ்சது கிடையாது. அவர் திடீர்னு வருவார், ஒரு 10 நிமிஷம் ஆஃபீஸ்க்கு வருவார், ஈகோ கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது. திடீர்னு வருவார், சமஸ் வாங்க அப்படிம்பாரு. ஒரு 10 நிமிஷம் எல்லா வேலையும் விட்டுட்டு கரகரன்னு வந்துட்டு ஒரு புயல் வந்துட்டு போன மாதிரி போயிடுவார். அதே ரொம்ப அந்த அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப மலர்ச்சி உண்டு பண்ணிடுவார். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுவார், இன்னைக்கு வீட்டில் மீன் குழம்பு வரீங்களா அப்படிம்பாரு. அன்னைக்குன்னு பார்த்து கரகம் எனக்கு எங்கேயாவது வேலையில் மாட்டிக்கிட்டு வெளியூரில் இருப்பேன். இவ்வளவுக்கு அவர் இருக்கிற வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் நான் வேலை பண்ணுற ஆஃபீஸ்க்கும் ஒரு 10-15 நிமிஷம் டிஸ்டன்ஸில் போயிட்டு வரக்கூடிய சூழல். ஒரு நல்ல மீன் குழம்பு அவர் வெகு நாளாக ஆசை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது அமைகிற அன்னைக்கெல்லாம் எனக்கு நேரம் அமைகிறது இல்லை. நான் காத்திருக்கிற தருணங்கள்ல அவர் வீட்டில் மீன் குழம்பு இருக்கிறது இல்லை, இடி போயிட்டு இருக்கக்கூடியது. முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், மின்னஞ்சல் அனுப்புறது உண்டு. அவர் கட்டுரைகள் படிச்சுட்டு அவருடைய கருத்துக்களை எப்பயாவது தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு கட்டுரையில் வந்து நான் என்ன எழுதியிருந்தேன், ஆரம்ப கட்டத்துலேருந்தே அப்படி தான், சாதி சம்பந்தமான ஒரு கட்டுரையில் பார்ப்பனர்னு கடுமையாக வைத்து எழுதியிருந்தேன். ஹிந்துவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாருவிட்டேருந்து மெயில் வந்துச்சு, சமஸ் வந்து கட்டுரையெல்லாம் நல்லா இருக்கு ரைட்டு, பட்டு இந்த பார்ப்பனருங்கிறது மட்டும் ஒரு மாதிரி உறுத்துதலாக இருக்கே அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பியிருந்தார். நான் பதிலுக்கு அனுப்பியிருந்தேன், பார்ப்பனர் தானே சார் சொல்லணும், அதில் ஒன்றும் தவறு இருக்கிறதா எனக்கு தெரில. இப்போ தேவர்னா தேவர், கல்லர்னா கல்லர், மறவர்னா மறவர், அப்படி தானே அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருந்தேன். பட் அவர்கிட்ட இருந்து அடுத்த மெயில், பட் பல்லர்னா பல்லர், பறையர்னா பறையர்னு நம்ம சொல்கிறது இன்றைய சூழலில் வெறும் சாதியை சமமாக குறிக்கிறதா மட்டும் இல்லைல்ல, அது வந்து அந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு அரசியல் வந்துருச்சு இல்லை. அப்போ பார்ப்பனருங்கிற அந்த சொல்லுக்கு பின்னாடியும் இன்னைக்கு அவங்கள குறிப்பிடும்போது அவர்கள் எப்படி உணர்றாங்கிறத நம்ம கருத்துக்களை எடுத்துக்கணும்ல அப்படின்னு அனுப்பியிருந்தார். எனக்கு புளிச்சுன்னு அறிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அடிப்படையில் காந்தியை ரொம்ப படிக்கக்கூடியவன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் நம்மளோட எழுத்து வந்து குத்திடக்கூடாது அப்படின்னு நினச்சி எழுதக்கூடியவன் தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தினது இல்லை, பிராமணர்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால்,
இந்த மாதிரியான சீரியஸான டிஸ்கஷன்லாம் அவர் என்னிட்ட மட்டும் இல்லை, எவ்வளோ பேர்கிட்ட பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு முகம் அவருக்கு இருக்குங்கிறது பலருக்கு தெரியாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வருஷம் தொடக்கத்தில் புத்தாண்டுக்கு முதல் 2 நாட்களில் மனுஷபுத்திரனுக்கும் எனக்கு இடையில் அந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. ஞானி சம்பந்தமான ஒரு கருத்து அது யுவகிருஷ்ணா வந்து கொஞ்சம் கடுமையாக போட்டப்ப நான் ரொம்ப மூர்க்கத்தனமாக முட்டாள்தனமாக வந்து ஒரு பதிவு போட்டேன். பட் மனுஷபுத்திரன் ரொம்ப நிதானமாக அந்த உரையாடல் போணுச்சு. மறுநாள் வந்து எதேச்சையாக மெயிலை புரட்டிகிட்டு இருக்கும்போது இவர் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் சாரு சம்மந்தமாக புரட்டிகிட்டு இருக்கும்போது அந்த மெயில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு வாக்குறுதி, சுய வாக்குறுதியாக எடுத்துக்கிட்டேன். இனிமேல் வந்து யாரையும் காயப்படுத்தி எழுதக்கூடாது அப்படிங்கிறத இந்த புத்தாண்டுக்கு நான் எடுத்துக்கிட்ட வாக்குறுதி அப்படின்னு சொல்லியே போட்டேன். இதுக்கான காரணம் என்னென்னா, இங்கிருந்து ஆரம்பித்தது தான், சாருவிட்டேருந்து ஆரம்பித்தது தான். இப்படி இந்த உரையாடல்ங்கிறது வந்து சில இடங்களில் நேரடியாக நடக்கிறது, சில இடங்களில் பொதுவெளியிலேருந்து நடக்கிறது. பல விஷயங்கள் வந்து அவர் எழுதியிருக்கக்கூடியது வந்து வாய் விட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு. பாண்டே பற்றி ஒன்று எழுதியிருந்தது, படிச்சுட்டு சொல்லி இங்கே பேச முடியாது. அதுதான் அவர் உள்ளபடி எழுதுறது தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. சாரு நிறைய எழுதணும், நல்ல உடல்நிலையோடு இருக்கணும். இதில் நிறைய நான் வாசிக்கிறதுக்காக இங்கே வாசி காட்டுறதுக்காக மடித்து வச்சுருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இதை வாசி காட்டுறது வந்து சூரியனுக்கு டார்ச் அடிக்கிற மாதிரி, ஏன்னா என்னை விட நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கீங்க. பட் இந்த புத்தகத்தோட மிக முக்கியம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த உரையாடலுக்குன்னு ஒரு மரபு இருக்குது. தமிழில் வந்து கேள்வி பதிலுக்கு ஞானி எழுதியிருக்கிறார், முக்கியமாக சோ எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து கடைசியாக அந்த மதன் வரைக்கும் வந்து இந்த கேள்வி பதில் அப்படிங்கிறதுக்கு ஒரு மரபு இருக்குது. இந்த புத்தகத்துக்கும் சாரு எழுதின கேள்வி பதிலுக்கும் உள்ள ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வரையறைகள் இருக்குது. அந்த வரையறை அல்லது எந்த ஒரு சட்டகத்துக்குள்ளாரையும் அடைக்க முடியாத கேள்வி பதில்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச 2 பேர். ஒன்று குமுதம் அரசு, இன்னொன்று சாருவோடது. அரசுடைய கேள்வி பதில்ங்கிறது அந்த காலத்து அரசு கேள்வி பதில் வேற, இப்போ வந்துட்டு இருக்கிறது வேற. அண்ட் தென் வந்து அது ஒரு 2 லைன், அது குமுதத்துக்கும் அல்லது குமுதத்துக்கே உரிய அந்த நடையில் போகக்கூடியது. இது ஒரு தீவிர இலக்கிய பத்திரிகையிலேருந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் நேரடியாக உரையாடக்கூடிய ஒரு பாணியில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சாரு சொன்னார்ல, இந்த புத்தகத்தில் நான் எழுதின இந்த புத்தகத்தை வந்து குடும்பத்தில் கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து என்னுடைய குழந்தைகள்கிட்ட செக்ஸ் பற்றியெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். பட் அந்த உரையாடல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாக தெரியல. பட் இந்த புத்தகத்தை நான் கொடுப்பேன், இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அந்த உரையாடலை வந்து இப்படி தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய நண்பர்கள், நமக்கு வந்து நிறைய வந்து கனவுகள் இருக்குது, ஆதங்கங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு எழுத்தாளரை நம்ம கொண்டாடணும்னு இவ்வளோ உத்வேகத்தோடு வந்திருக்கீங்கல்ல, இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் விட முக்கியமானவங்க நீங்கள் தான். இந்த நல்ல எண்ணம், இப்போ எங்கெங்கே இந்த தோகாலேருந்தெல்லாம் வந்திருக்காரு சொன்னாங்க, ஒரு எவ்வளோ பெரிய அன்பு. அந்த அன்பு தான் அடிப்படையில் எழுத்தோட உந்து சக்தி, வேறு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட நம்முடைய கடமைன்னு இருக்குன்னு சொன்னால், நாம் இந்த வாசிப்பு சூழலை பலப்படுத்துறதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு வந்து சாரு மாதிரியான மிக முக்கியமாக சாரோட இந்த மாதிரியான புத்தகங்கள், ஈவன் மனுஷபுத்திரன், எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் எல்லாருமே இந்த உரையாடலில் தொடர்ந்து அவங்களுடைய புத்தகங்களும் வெவ்வேறு இது வந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் மனுஷபுத்திரனோடது ஒன்று வந்திருக்கு, கோடையில். சாரி, எனக்கு முழுசாக அது பட்டுனுங்க, எனக்கு எல்லாமே மறந்துடும் சார். சாரி, சின்ன சின்ன பத்திகள் உள்ள ஒரு புத்தகம் அது. இந்த மாதிரியான விஷயம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு 10 நண்பர்கள் குறைந்தபட்சம், அவர்கள் வந்து தீவிர இலக்கியத்தை நோக்கி நகர்றதுக்கு அந்த புத்தகம் மனுஷபுத்திரன் அந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான டூலாக பயன்படுச்சு. இந்த மாதிரியான புத்தகங்கள் நீங்கள் வந்து நாவல் வாங்குறது, பெரிய புத்தகங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதை விட இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு 10 பேர்கிட்ட கொடுத்தா நிச்சயமாக இதில் ஏதோ ஒன்று அவனை கொண்டு போய் சேர்ந்துடும். ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் குட்டியாக படிச்சுட்டு இதை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பின்னவீனத்துவத்துக்கான விளக்கம் லாஸ்ட் இது அட்டையில் கொடுத்துருக்கிறது. பின்னவீனத்துவம் என்பதை இலகுவாய் எனக்கு எவ்வாறு விளக்கப்படுத்துவீர்? கத்தியில் கம்யூனிசத்துக்கு கொடுக்கப்படும் விளக்கம் போல் என்றாலும் சரியே. இது கேள்வி. பழைய வகை எழுத்து ஃபாஸ்ட் ஃபுட்,
ஆற்றுக்கு போய் தூண்டிலில் மீன் பிடித்து நாமே சமைத்து சாப்பிடுவது பின்னவீனத்துவம். புரிகிறதா? ஃபாஸ்ட் ஃபுட் வகையில் நமக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லாம் அவர்களே. நாம் வெறுமனே அதை வாங்கி வாயில் போட்டு மெல்ல வேண்டியதுதான். கிட்டத்தட்ட எருமையும் நாமும் ஒன்று. ஆனால் பின்னவீனத்துவம் உங்கள் கற்பனையை கோருகிறது. எழுத்தாளன் கொடுக்கும் பிரதியை நீங்கள் வாசித்து அதிலிருந்து உங்களுக்கான பிரதியை உருவாக்க வேண்டும். அதற்கான திறப்பும் அந்த பிரதியில் இருக்க வேண்டும். கட்டாந்திரையில் மீன் பிடிக்க முடியாதே. இந்த புத்தகத்தில் திறப்பு இருக்கு. இது பின்னவீனத்துவ புக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் அந்த திறப்பு இருக்கு. ஸோ போகும்போது அவசியம் இந்த புக் வாங்கிட்டு போவாங்க. அதுதான் முக்கியமான மெசேஜ். ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.